கத்திரிக்காய். துணிக்குருவியோட ஊர்ல எல்லாரும் விவசாயம் செஞ்சு லாபம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பாவம் துணிக்கு மட்டும்தான் அவளுடைய வயல்ல எது பயிரிட்டாலும் சரியா விளையறதே கிடையாது. அதனால விளைச்சலை நம்பி அவ வாழாம யார் வயலையாவது கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா. அப்படி வர வருமானத்துலதான் புஜ்ஜி அவ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி எல்லார்கிட்டயுமே ரொம்ப பாசமா இருப்பா. அதனால எல்லாரும் துணிக்கிட்டயும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. எப்பவுமே யார்கிட்டயும் சண்டைக்கு போகாம எல்லார் கூடவும் அவ சந்தோஷமா இருப்பா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி இந்த தடவை அவ வயல்ல கத்திரிக்காய் பயிரிட்டு இருந்தா. விளைச்சலும் நல்லா வந்தது. அதனால அதை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி குருவியும் வயல்ல அவங்க அம்மாவுக்கு நிறைய உதவிகளை செய்வா. இப்படி இருக்கும்போது துணிக்குருவி புஜ்ஜி குருவி 2 பேருமே சேர்ந்து ஒரு நாள் காலையில அவங்க கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவங்க சிச்சு காக்காவை பார்த்தாங்க. என்ன துணி, காலையில 2 பேரும் எங்க கிளம்புன மாதிரி இருக்கு? வேற எங்க சிச்சு, நம்ம தோட்டத்துக்கு தான். ஓ ஆமால, சரி சரி. இந்த தடவை தோட்டத்துல விளைச்சல் எப்படி இருக்கு? இது வரைக்கும் விளைச்சல் நல்லா தான் வந்திருக்கு. ஆனா விக்கிற வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் தெரியல. அட ஆமால, உன் வயல்ல விளைச்சல் சரியா வராதுல்ல. சரி விடு, இந்த தடவை நல்லா இருக்கும். நானும் அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால புஜ்ஜி குருவி தனியா தோட்டத்துக்கு போனா. அங்க இருக்கிற கத்திரிக்காய் செடிகளுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே கத்திரிக்காயை பார்த்து அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இந்த பக்கம் சிச்சு காக்கா கிட்ட பேசி முடிச்சிட்டு துணிக்குருவியும் தோட்டத்துக்கு வந்தா. அம்மா, கத்திரிக்காய் நல்லா வந்திருக்குமா? அப்படியா? அது நல்ல விஷயம் தானே புஜ்ஜி. அம்மா கவலைப்படாத, இந்த தடவை லாபம் கிடைக்கும். லாபம் வருது அப்புறம், கடன் இல்லாம இருந்தா போதும். கடன் நினைச்சாதான் பயமா இருக்கு புஜ்ஜி. விளைச்சல் வித்து வர பணத்தை வச்சு கடன் அடிச்சிட்டா போதும். அட நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. சரி சரி, நீ செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டியா? எல்லா செடிங்களுக்கும் நானே தண்ணி ஊத்திட்டேம்மா. சரி, உனக்கு நேரம் கிடைச்சா நீ தண்ணி ஊத்து, எனக்கு நேரம் கிடைச்சா நான் ஊத்துறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போறேன். சரி, அப்படின்னா நான் வேலைக்கு கிளம்புறேன். அப்படியே துணிக்குருவி வேலைக்கு கிளம்பி போயிட்டா. செடிங்க எல்லாத்துக்குமே தண்ணியை ஊத்திட்டு புஜ்ஜியும் அங்கிருந்து போயிட்டா. இப்படியே சாயந்தர நேரமும் ஆச்சு. துணிக்குருவி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. அப்ப வீட்டுக்கிட்ட புஜ்ஜி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்பதான் லூசி அங்க இருந்துச்சு. துணி லூசி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணி, உன் கத்திரிக்காய் தோட்டத்தை நான் பார்த்தேன். கத்திரிக்காய் நல்லா இருக்கு, அதை நானே வாங்கிக்கிறேன். வேற யாருக்கு கொடுக்காத. சரி லூசி, ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி சரி, ஆனா முன்னாடி உன்கிட்ட வந்து சொல்றேன். சரி லூசி, உனக்கு இல்லாம வேற யாருக்கு கொடுத்துட போறேன்? நான் வாங்கும் போதும் விளைச்சல் இப்படியே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரேட் கிடைக்கும். சரி லூசி, என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்துமே இதுக்கே செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட பணமும் இல்ல. இந்த விளைச்சல் வித்து வர பணத்தை வச்சுதான் அடுத்து என்ன பண்றது அப்படின்னே நான் யோசிக்கணும். அப்படி துணிக்குருவி லூசி புறா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி குருவி தோட்டத்துக்கு வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணிய ஊத்துனா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில துணிக்குருவி தோட்டத்துக்கு வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது சில கத்திரிக்காயில பூச்சி பிடிச்சிருக்கிறத அவ பார்த்தா. அட என்ன இது, சில கத்திரிக்காயில பூச்சி இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லையே. இப்படியே விட்டுட்டா அப்புறம் இந்த புழு எல்லா கத்திரிக்காய்க்கும் பரவுமே. புழு இருக்கிற கத்திரிக்காய பிச்சு போட்டுறேன், அப்போ மத்தது எதுக்குமே புழு போகாது. அப்படி துணிக்குருவி புழு வந்திருக்கிற எல்லா கத்திரிக்காயையும் செடியில இருந்து பிச்சு தூரமா போட்டுட்டா. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா இன்னும் நிறைய கத்திரிக்காயில புழு வந்திருக்கிறத அவ கவனிச்சா. அவ ரொம்பவும் வருத்தப்பட ஆரம்பிச்சா. இப்படியே சில நாட்களும் போச்சு. விளைச்சல் எல்லாமே வீணாவும் போயிடுச்சு. அது நினைச்சு துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அம்மா, ஏமா கத்திரிக்காய் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஆகலன்னா தான் ஆச்சரியப்படணும். எப்ப விளைச்சல் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? என்ன பண்றது, அடுத்து பயிரிடுறதுக்கு கடன் வாங்கணும். சரிம்மா, விளைச்சல் கைக்கு வரும்னு ஆசையா இருந்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சே. அப்படி புஜ்ஜி குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டா. விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் துணியை சமாதானப்படுத்தினாங்க. துணியை அடுத்தும் கத்திரிக்காய் தான் விளைய வைக்கணும்னு நினைச்சா. புஜ்ஜி, நம்ம மறுபடியும் பயிரிட போறோம். அப்படியா? என்னம்மா இட போறோம்? பணம்? கத்திரிக்காயே வளர்க்கலாம். இது கடைசி தடவை, கடன் வாங்கி செஞ்சு பார்க்கலாம். சரிம்மா, இந்த தடவை நல்லா பாத்துக்கலாம். சரி புஜ்ஜி, நான் போய் விதைய வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துடு. துணிக்குருவி கத்திரிக்காய் பயிரிடுறதுக்காக விதை வாங்குறதுக்கு மகிக்கழகோட கடைக்கு போனா. அட வா துணி, ஆமா விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? எங்க எல்லாம் போச்சு. ஐயோ, மறுபடியும் போச்சா? கடவுளே. சரி, எனக்கு கத்திரிக்காய் விதை கொடு. மறுபடியும் போடு புரிய டோனி. ஆமா, இதுதான் கடைசி தடவை. இந்த தடவை விளைச்சல் நல்லா வரணும். இந்த தடவையும் விளைச்சல் சரியா வரலனா என்ன பண்ண போற டோனி? ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்து விளைச்சல் எதுவுமே விளைய வைக்கிற ஐடியால நான் இல்ல. இந்த விதைக்கு உனக்கு பணத்தை அப்புறமா கொடுக்கட்டுமா மஹி? பரவாயில்ல டோனி, உன்கிட்ட எப்போ பணம் இருக்கோ அப்பவே நீ கொடு. அப்படி துணிக்குருவி கத்திரிக்காய் விதைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. விதைகளை கடவுளுக்கு முன்னாடி வச்சு கையெடுத்து கும்பிட்டு கடவுள் கிட்ட அவ மனசார வேண்டிக்கிட்டா. என்னம்மா கடவுள் முன்னாடி வச்சிருக்க?
இனி அந்த கடவுள் தான் ஒரே வழி. இந்த தடவையாவது கடவுளுக்கு கருணை வந்தா நல்லா இருக்குமா? அதுக்கு தான் புஜ்ஜி சாமி முன்னாடி வச்சிருக்கேன். விதை தேவைப்படும் போது அப்ப எடுத்துக்கலாம். சரிம்மா, நாளைக்கு காலையில விதைய கொண்டு போய் போடலாம். சீக்கிரமா விளைச்சல் நல்லா வரும். அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேருமே எழுந்துச்சு குளிச்சு முடிச்சு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. துணி அவளுடைய மனசுக்குள்ள, கடவுளே, இது வரைக்கும் விளைச்சல் எதுவுமே சரியா வரவே இல்ல. கடன் வாங்கி விவசாயம் செய்ய போறேன். இந்த விளைச்சலுக்கு நீதான் வழிகாட்டணும், நீதான் துணையா இருக்கணும். தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டா. இப்படி இருக்கும்போது அந்த விதை மெதுவா ஜொலிக்க ஆரம்பிச்சது. 2 பேருமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த விதையை எடுத்துக்கிட்டு அவங்க வயலுக்கு போனாங்க. துணிக்குருவி பள்ளத்தை தோண்டும் போது புஜ்ஜி அதுல விதைகளை போட்டுக்கிட்டு இருந்தா. இப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல விதை எல்லாத்தையுமே விதைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா, இந்த தடவை விளைச்சல் நல்லா வரப்போகுது. என்னவோ புஜ்ஜி, இப்பதானே விதை விதைச்சிருக்கோம், பாக்கலாம். சரிம்மா, எப்படியும் இதை வித்து பணம் வந்தாதான் கடனை அடைக்க முடியும்லம்மா. ஆமா, பாக்கலாம். எல்லா பாரமும் கடவுள் மேல போட்டுட்டேன். இப்படி சில நாட்களும் போச்சு. செடிங்க எல்லாமே நல்லபடியா வளர்ந்து அதுல கத்திரிக்காயும் விட ஆரம்பிச்சது. துணிக்குருவி அதை பார்த்து போக போக எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சா. ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா அதுல விளைஞ்ச கத்திரிக்காய் எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்து துணி பூச்சி 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, செடிங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, கத்திரிக்காயும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏமா இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஜொலிக்குது? தெரியல பூஜி, எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த கத்திரிக்காய் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. நிச்சயமா நமக்கு நல்ல பணம் கிடைக்கும். என்னவோ புஜி, விளைச்சல விற்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நான் போய் லூசி கிட்ட சொல்றேன். அப்படி அவங்க 2 பேரும் லூசி புறாவை அவங்க தோட்டத்துக்கு கத்திரிக்காய் வாங்குறதுக்காக வர சொன்னாங்க. விளைச்சல பார்த்து லூசி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. துணி, உன் வீட்டுல பண்டிகை தான். ஆமா, பொங்கல் வரப்போகுதே. அடா, அது இல்லம்மா, இப்படி ஜொலிக்கிற கத்திரிக்காய் எங்கேயும் கிடைக்காது. உன் வயல்ல விளைஞ்சிருக்கே, இதுக்கு எவ்வளவு அதிக பணம் கிடைக்குன்னு தெரியுமா? அந்த பணத்துல என் கடனை நான் அடைச்சிட முடியும் இல்லையா? அட, கடன் அடிச்சு அடுத்தும் பயிரிடலாம், ஆனாலும் இன்னும் பணம் மிச்சம் இருக்கும். அப்படியா? அது போது லூசி எனக்கு. அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. விளைச்சல் எல்லாத்தையுமே லூசி கிட்ட வித்ததுல அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. அதுல துணி கடனை அடிச்சு மிச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. பறவைகளின் கிறிஸ்துமஸ் பண்டிகை. துணிக்குருவியோட ஊர்ல எல்லாரும் அவங்க அங்க வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க துணையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க விவசாயம் செஞ்சு வந்த பணத்துலதான் அவங்க குடும்பத்தையும் பாத்துக்கிட்டாங்க. அப்படியே அவங்க பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரிதான் அவங்க பசங்க எல்லாருமே எப்பவுமே ஒண்ணுமா ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல லூசி அப்படிங்கிற ஒரு புறா இருந்துச்சு. அவ எப்போ என்ன பண்டிகை வந்தாலும் அதை நல்லபடியா செய்யணும்னு விரும்புவா. எப்பவுமே ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருப்பா. லூசி அதோட மனசுக்குள்ள, கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகுது, நான் இன்னும் அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா கொண்டாடணும். அப்பதான் பசங்க எல்லாரும் கூட ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைச்சது. இந்த பக்கம் பசங்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க பெத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பவும் போலவே துணிக்குருவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது புஜ்ஜிக்குருவி அவ பக்கத்துல வந்தா. அம்மா, கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகுது. ஆமா புஜ்ஜி, வரப்போகுது. இப்ப அது வருதுனால என்ன? அம்மா, நாம செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா? ஆமா புஜ்ஜி, செலிப்ரேட் பண்ணணும். நீ என்ன சொல்ல வர? எனக்கு புது துணி வேணும்லம்மா. ஓஹோ, அதுவா? நிச்சயமா வாங்குறேன். இங்க இருந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காத. வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏமா தொந்தரவு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜிக்குருவி அங்கிருந்து வெளியில போயிட்டா. அதை பார்த்து துணிக்குருவியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை கிறிஸ்துமஸ் பண்டிகையை பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கல்ல? என்னடா பேசணும்? என்ன பேசணும்? அப்படி இல்லடா, செலிப்ரேஷன் இருந்தா லூசி ஆண்டி சொல்லுவாங்கல்ல. ஆமால, லூசி ஆண்டி யார்கிட்டயும் பேச வரவே இல்ல. அப்படின்னா இந்த தடவை செலிப்ரேஷன் எதுவும் பெருசா இல்லையா? என்னவோ பார்க்கலாம். அப்படி அன்னைக்கு சாயந்தரம் நேரமும் ஆயிடுச்சு. அதனால பசங்க எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. அப்பதான் புஜ்ஜிக்குருவியும் அவங்க அம்மா கிட்ட போனா. அம்மா, அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மறுபடியும் வந்துட்டியா? என்ன புஜ்ஜி? அம்மா, இந்த தடவை செலிப்ரேஷன் இருக்கா இல்லையா? தெரியல புஜ்ஜி, நானும் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. அட, எப்பவுமே நம்ம நல்லா பண்ண வரலமா? உண்மைதான், ஆனா இன்னும் யாரும் இத பத்தி எதுவும் பேசல.
அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி அவங்க அம்மாவுக்கு ரொம்பவும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா. இப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில லூசி புறா துணிக்குருவிய பாக்குறதுக்கு அவளுடைய வீட்டுக்கு வந்தா. அப்ப துணி லூசி கிட்ட இப்படி கேட்டா, என்ன லூசி, காலையிலேயே இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல துணி, ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் எதுவும் இல்லையா? இருக்கு, கொஞ்ச நேரம் விட்டு உங்க எல்லார்கிட்டயும் அதை பத்தி பேசலான்னு இருந்தேன். ஓ அப்படியா, நீங்க செலிப்ரேஷன் பண்ணுவீங்களோ இல்லையோன்னு குழந்தைங்க கவலைப்படுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா லூசி அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் துணிக்குருவி போய் அவளுடைய வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் அங்க வந்தாங்க. அட சோட்டு, சிச்சு சொல்லுங்க. என்ன டோனி, இந்த தடவை கிறிஸ்துமஸ் பண்டிகை பத்தி எதுவுமே பேசிக்கவே இல்லையே? இல்ல சிச்சு, காலையில நான் லூசியை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. ஓ அப்படியா, நல்லதா போச்சு, பசங்க தொல்லை தாங்கல. சரி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இந்த தடவை கிறிஸ்துமஸ நாம நல்லா கொண்டாடுறோம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்டிகை கொண்டாடினா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அப்படி 3 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லூசி புறா அங்க வந்துச்சு. எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு வர சொல்லுச்சு. எல்லார்கிட்டயுமே செலிப்ரேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. நாம எல்லாரும் சேர்ந்து பண்டிகையை நல்லபடியா கொண்டாடலாம், சரியா? எல்லாரும் வந்துருங்க, சரியா? நாங்க எல்லாரும் ரெடி தான். என்னால வர முடியாது, நீங்க பாத்துக்கோங்க. என்னாச்சு? ஏன் மஹி, ஏன் எப்பவும் எல்லாரும் கூட சேர்ந்து பண்டிகையை கொண்டாட மாட்டேங்கிற? எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அட, ஒரு தடவை வந்து பார்த்தா தானே தெரியும், அப்ப நீயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவ. அதெல்லாம் முடியாது, நான் தனியாவே செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மஹிகளுக்கு அங்கிருந்து போயிடுச்சு. அதை நினைச்சு எல்லாரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. இந்த மஹி எதுக்கும் வரமாட்டேங்கிறா. ஆமாமா, இந்த தடவை எப்படியாவது அவளை பண்டிகைக்கு வர வச்சே ஆகணும். ஆமா டோனி, எப்படியாவது வர வச்சாகணும். செலிப்ரேஷன்ல அவளும் நம்ம கூட இருக்கணும், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். ஆமா டோனி, உண்மைதான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடினா தானே ஒரு குடும்பமா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, சரி நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க எல்லாரும் உங்க வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி லூசி புறா அங்கிருந்து போயிடுச்சு. எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கிட்டாங்க. பசங்க எல்லாரும் கூட ரொம்பவும் ஆர்வமா இருந்தாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த வருஷம் நல்லபடியா கொண்டாட போறோம்னு சொல்லி அவங்க பெத்தவங்களுக்கு அவங்க வேலைகளை உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல நிறைய லைட் செட்டப் எல்லாம் போட்டாங்க. ஆனா மஹிக்கழுகு எதிரையுமே சம்பந்தப்படாம தனியா ஒதுங்கிதான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் துணிக்குருவி வெளியில இருக்கும்போது மஹிக்கழுகு அந்த பக்கமா வந்துச்சு. மஹி, இந்த தடவை செலிப்ரேஷனுக்கு நீயும் வரணும். நான் தான் சொன்னேனே டோனி, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு. பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோ, இந்த தடவை நீ நிச்சயமா வரணும், சரியா? எனக்கு தனியா இருக்கிறது தான் ரொம்பவும் பிடிக்கும். அட, முதல்ல ஒரு தடவை வந்து பாரு, உனக்கு நிச்சயமா பிடிக்கும். எனக்காக நீ வரமாட்டியா? சரி, அப்போ மூடு எப்படி இருக்கோ அப்படி, வர தோணுச்சுன்னா நான் வரேன். இவ்வளவு சொன்னல, அப்ப நீ நிச்சயமா வருவ, கண்டிப்பா அன்னைக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் மஹிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. பசங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளும் வந்துச்சு. எல்லாருமே புது துணி போட்டுக்கிட்டு போயிருந்தாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. துணி டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமா சிச்சு, நல்லா இருக்கு. இந்த மஹி இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் நீ சொல்லிட்டல, வரதானே பாக்கலாம். சரி வாங்க, நாம என்ஜாய் பண்ணலாம். நம்மளை விட பசங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க பாரு. அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த கிறிஸ்துமஸ் விழா ராத்திரி நேரம் ரொம்பவும் சந்தோஷமா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேக் கட் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. துணி, மஹி இந்த தடவையும் வரலையா? இன்னும்ங்க, நான் அன்னைக்கு சொன்னேன் வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. சரி பரவாயில்ல, கவலைப்படாத. வரேன்னு சொன்னால, ஒருவேளை வந்துகிட்டு இருக்காளோ என்னவோ. அப்பதான் மஹிக்கழுகு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துச்சு. மஹியை பார்த்து எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி மஹிக்கழுகும் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நல்ல வேலையா வந்துட்டேன். வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இங்க எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன பெருசு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, வா கேக் கட் பண்ணு. அப்படி எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி சந்தோஷமா அந்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் சந்தோஷமா அந்த பண்டிகையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை மஹிக்கழுகும் எல்லாரும் கூடவும் சேர்ந்து பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுச்சு. இப்படி அந்த பறவைகள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க.